பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை சகரியா என்கிறதான ஒரு பிரதான ஆசாரியனுக்கு தேவதூதனாலே சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அவர் ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாய் இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை இருந்தது. அவருக்கு சந்ததி இல்லை. அவர் அநேக வருஷங்களாக அவர் ஜெபித்திருப்பார். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தாங்க, எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தாங்க என்று சொல்லி அவர் ஜெபித்திருப்பார். அநேக நாட்களாக அவர் ஜெபம் கேட்கப்படாதது போல ஒரு தோற்றம் இருந்தது. அவரும் ஜெபிச்சு பார்த்திருப்பாரு. ஆனால் அவர் விரும்பினதான காரியம் அவர் வாழ்க்கையில நடக்கல. அவர் கேட்ட காரியம் அவர் வாழ்க்கையில் நடக்கல. ஒருவேளை அவர் சோர்ந்து போயிருப்பார். வசனம் சொல்லுகிறது, அவரும் அவருடைய மனைவியும் மிகுந்த வயது சென்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது ஒரு நாள் வந்தது. அந்த நாளில் அவர் எதிர்பாராத ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அவர் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று சொல்லி தேவதூதன் வந்து சொல்லுகிறார், சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, அவர் நினைத்த பொழுது அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்படல. அவர் நினையாத நேரத்தில் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டது. சில நேரத்தில் நாம் ஜெபித்து சோர்ந்து போவோம். இதுக்கு மேலே நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு தெம்பில்ல, நாட்களும் ஆகிடுச்சு, எத்தனையோ நாட்களாக நான் ஜெபித்து நான் சோர்ந்து போய்விட்டேன்னு சொல்லி அதை குறித்து ஜெபிப்பதையே நாம் விட்டு விடுவோம். ஆனால் ஜெபிக்கிற நாம் அந்த ஜெபத்தை மறந்து போகலாம். ஆனால் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய பெருமூச்சை அவர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் ஜெபத்திற்கு எப்பொழுது பதில் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் சரியாய் அறிந்திருக்கிறார். சகரியா நினைத்திருப்பார், இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி எனக்கு சந்ததி கிடைக்காது, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வராது என்று சொல்லி அவர் சோர்ந்து போயிருப்பார். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவரை வெட்கப்படுத்த விடல. அன்பானவர்களே, அவருக்கு ஒரு மகனை கொடுத்தார். உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், அவன் நிமித்தம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். அதுபோல எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தர் கொடுக்க போகிறார். காரணம், அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பது நிமித்தமாக உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரத்தில் சிலர் ஒரு படி மேலே போய் அதிகமாய் உள்ளம் உடைக்கப்பட்டு அவர்கள் சொல்லுவார்கள், இனி எனக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது, மனுஷர்கள் தான் என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை என்று சொல்லி நினைத்தால் என்னை உண்டாக்கின தேவன் கூட என்னுடைய ஜெபத்திற்கு செவிசாய்க்கவில்லையே என்று சொல்லி அநேக இனி நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை தவிர, தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லி சிலர் தவறான முடிவுகளை எடுக்க முற்படுவார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, மகளே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நீ சோர்ந்து போகாதே, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு நான் சந்தோஷத்தை மகிழ்ச்சி உண்டாக்குகிற நாட்கள் மிக மிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், நீ பயப்பட தேவையில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் எதற்காக நாம் ஜெபித்தீர்களோ எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது வார்த்தையின்படி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபித்திருக்கிறார்களோ அந்த எல்லா ஜெபத்திற்கும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர் சோர்வுக்குள் ஆக்குகிறதான எல்லா ஆண்டவரே சோர்விலிருந்து விடுதலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பது நிமித்தமாக அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் இந்த நாள் முழுவதுமாக செய்கிற எல்லா காரியத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய கரமிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.